ஹாய். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசியில் ரீசெண்டாக கேட்ட கொஷின் தான். ரீசனிங்லேருந்து இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு பார்க்கலாம். இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இங்கிலீஷை விட தமிழில் வந்து பெட்டராக கொடுத்துருக்காங்க, ஈஸியாக கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழில் இந்த கொஷின் பார்த்துக்கலாம். கீழே உள்ளவற்றில் அனைத்து இலக்கங்களையும் நீக்கிய பின்வருவற்றுள் எது வலது முனையிலிருந்து 11வது எண்ணின் வலது புறத்தில் 3வதாக உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன நீக்க சொல்லியிருக்காங்க, அனைத்து இலக்கங்களையும் நீக்க சொல்லியிருக்காங்க. தட் மீன்ஸ் டிஜிட்ஸை வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ டிஜிட்ஸை ரிமூவ் பண்ணிட்டாக்க நமக்கு என்னென்ன கிடைக்கும்னு பாருங்கள். E70 அது வந்து O64 Z5 39T. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா D2U. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, வலது முனையில் இருந்துன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் தி ரைட் சைடு. அப்போ ரைட் சைட்லேருந்து 11வது எண்ணின் வலது புறத்தில்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரைட் சைட்லேருந்து 11வது எண் ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. ரைட் சைடு இது. அப்போ நீங்கள் ரைட் சைட்லேருந்து 11 கண்டுபிடிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஓகேவா? 11ன்றது இந்த ஓ வருது. ஓகேவா? 11வது எண் வலது புறத்தில் 3வதாக உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு ரைட் சைட் கனெக்ட் பண்ணணும். 1 2 3. தேர்டு எந்த ஆல்ஃபபெட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இசட் தான். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். சில கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷை விட தமிழ் பெட்டராக இருக்கும், ஒரு சில கொஷின் தமிழை விட இங்கிலீஷ் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. டைமும் சேவ் ஆகும், ஈஸியாகவும் இருக்கும்.